வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது இஞ்சி துவையல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இஞ்சி துவையல். நல்ல ஜீரண சக்தியை தூண்டும், பித்தத்தை தணிக்கும், வாய் கசப்பு போகும். இந்த மாதிரி ஒரு நல்ல மருத்துவ குணங்கள் உள்ள நல்ல சுவையாகவும் இருக்கிற ஒரு துவையல் இது. இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு அரை கப். நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கிறேன். உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பூ ஒரு 2 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய், கல் உப்பு 1 டீஸ்பூன், சின்ன சுளை புளி, கொஞ்சம் வெல்லம், இதான் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சு நல்லா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிடுச்சு. முதல்ல இந்த உளுந்தப்பருப்பு அதில் போட்டு நல்லா செவக்க வறுத்தரலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ அதிலே இந்த இஞ்சியை போட்டுடலாம். இஞ்சியும் போட்டு நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் இதையும் வதக்கி விட்டுடலாம். இஞ்சி நல்லா செவந்து மொறுமொறுப்பாக ஆயிடுச்சு. ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தது இல்லையா, அதனால் நல்லாவே வதங்கிடும், வாசனையும் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் போட்டு அது கொஞ்சம் கிளறிட்டு அடுத்தது இந்த புளி அதில் போட்டுடலாம். புளி இந்த எண்ணெயில் வதக்கிறப்போ கொஞ்சம் நல்லா அரைப்பட்டுரும், அதுக்காக தான் எண்ணெயில் சேர்த்து போடுறோம். அடுத்தது தேங்காய் பூவை போட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறி ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டு அடுப்பை அணைச்சிட்டு ஆற விட்டுடலாம். நல்லா ஆற விட்டுடலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன், ரொம்ப சின்ன நெல்லிக்காய் அளவு. இதை கடைசியில் போட்டு அரைக்கணும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். கல் உப்பு முதல்ல மிக்சியில் அடியில் போட்டு வச்சுட்டேன். வதக்கி வச்சதெல்லாம் ஆறினோடனே மிக்சியில் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு அதை வலிக்க போகையில் இந்த வெல்லத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துடலாம். சுவையான இஞ்சி துவையல் தயாராகிடுச்சு. ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ நல்லது. பித்தமாக இருந்துச்சுன்னா அந்த பித்தத்தை தணிக்கும், ஜீரண சக்தியை நல்லா தூண்டும், பசியை தூண்டும். சில சமயம் காய்ச்சலாக இருந்து உடம்பு சரியானதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு வாய்க்கு எதுவுமே நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் இந்த துவையல் அரைச்சி சாதத்தில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சிக்கு தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் நல்லா தொட்டுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். தென் தமிழகத்தில் நெல்லை சமையலில் தேங்காய் சொதி செய்கிறப்போ இந்த துவையலை அரைப்பாங்க. இந்த துவையல் அல்லது இஞ்சியை பச்சடியாக வைப்பாங்க. அது 2த்துக்கும் நல்ல மேட்சாக இருக்கும். நீங்கள் இந்த துவையல் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.